சுவாமி சரணமையப்பா. அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் என்னோட பாத நமஸ்காரங்கள். மே மாதம் 18, 19 ஆகிய 2 தேதிகளில் நம்மளோட குடியரசுத் தலைவர் சபரிமலையை விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 18, 19 ஆகிய 2 தேதிகளுக்கான விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டை ஹோல்டு பண்ணியிருந்தாங்க பகவானே. அதை 2 days பிஃபோரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விர்ச்சுவல் கியூ டிக்கெட் சபரிமலை online.org அப்படின்ற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ தயவுசெய்து சபரிமலைக்கு 18, 19 ஆகிய 2 தேதிகளில் போகணும்னு நினைக்கக்கூடிய சுவாமிமார்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே புக் பண்ணிக்காங்க பகவானே. இந்த வீடியோ பதிவில் இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்கள்கிட்ட சொல்லணும் இப்போ. என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் கூட நிறைய சுவாமிகள் எதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விர்ச்சுவல் கியூ டிக்கெட் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி ஆன பிறகு கூட நிறைய சுவாமிமார்கள் எதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னுமே குடியரசுத் தலைவர் வருகையினால 18, 19 ஆகிய 2 தேதிகளுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது, சபரிமலைக்கு செல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இந்த வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் ஒரு 7 நாளுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் தேவசம்போட பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க கிட்ட பேசியே நம்ம அஃபிஷியலாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். என்னென்னா அவங்களோட கருத்து, அதாவது முதல்ல குடியரசுத் தலைவர் வருகை உறுதி செய்யப்படவில்லை அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க பகவானே. தென் ரெண்டாவது விஷயம், ஒருவேளை உறுதி செஞ்சு அவங்க வந்தாலும் கூட பக்தர்கள் அந்த டைம் அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாதா அப்படின்ற விஷயமும் பேசலை. ஏன்னா வருகையே உறுதி செய்யலை. வருகை உறுதி செஞ்ச பிறகு தான் மற்ற விஷயங்களே பேச முடியும். அதுவும் முடிவெடுக்கப்படலை. ஸோ அதனால் பக்தர்கள் எக்காரணம் கொண்டும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பான முறையில் பக்தர்களுக்கு அனுமதி இருக்குன்றத தேவசம்போட பிரசிடென்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அதையுமே நம்ம சன்னதியில் வீடியோ பதிவாக போட்டிருந்தோம் இப்போ. ஆனால் அதையுமே பார்க்காம நிறைய சுவாமிமார்கள் இப்போ வரைக்குமே கன்வின்ஸ் எதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 18, 19 சுவாமிமார்கள் போக வேண்டாம், பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரியான தவறான விஷயத்தை தான் இன்னும் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நல்லதை விட கெட்டது வேகமாக பரவுன்ற மாதிரி இதை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு 10 பேருக்கு அதை அனுப்பிடுறாங்க எப்போ. ஸோ அப்போ திரும்ப இந்த விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது பகவானே. ஸோ இது மூலமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போ தயவு செய்து இது மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தக்கூடிய விஷயம், அதாவது பக்தர்களோட சபரிமலை வருகையை அவங்களோட பயணத்தை ரத்து பண்ணுற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாமல், அதாவது யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்காம தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, 2 நாள் சபரிமலைக்கு உண்மையிலே அனுமதி இல்லை போல், ஸோ அதனால் யாரும் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அனுமதி இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இதை ஃபார்வர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உண்மையிலே அந்த டைம் போகணும்னு நினைக்கக்கூடிய சுவாமிமார்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பயண தேதியை மாற்றுவாங்க, இல்லை அவங்களோட சபரிமலை பயணத்தை ரத்து செய்வாங்க. அந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இப்போ. ஸோ இப்போ மாலை அணிந்து புனிதமான 1 மண்டல கால விரதம் இருந்து அவங்க ஆல்ரெடி அவங்க விரத டயத்தை கனெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சபரிமலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பிஃபோராகவோ இல்லைனா அவங்களோட சபரிமலை பயணத்தை ரத்து செய்கிறதுக்கோ ஒரு காரணமாக நீங்கள் அனுப்புன அந்த பதிவு இருக்கக்கூடாது. சரிங்களா பகவானே. யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்திருக்கு, அதை நீங்கள் ஏன்னு கேள்வி கேட்கறதுனால என்ன பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. இப்படி ஷேர் பண்ணுறது மூலமாக உங்கள் மூலமாக யாரெல்லாம் அந்த பதிவை பார்த்து அவங்களோட பயணத்தில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்களோ, அப்போ அவங்க பயணத்தை மாற்றம் ஏற்பட்டது மூலமாக வரக்கூடிய கர்ம வினைகள் யாரை போய் சேரும், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்படி தானே இப்போ. ஸோ எப்படி நம்ம நல்லது செய்கிறது மூலமாக எங்கேயோ ஒரு நல்லது நடக்கு, யாரோ பயனடைகிறாங்க அப்படின்னா அதோட புண்ணியங்கள் உங்களை சேருமோ, அதே மாதிரி தான் கர்ம வினைகளும் எப்போ, அதாவது நெகட்டிவான விஷயங்களும் நம்மளை தான் சேரும்ன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயம் ஷேர் பண்ணாலும் சரி, முதல்ல கேள்வி கேளுங்க. எப்போ எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா முதல்ல இது மாதிரியான வதந்திகளை பரப்புறவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம கரெக்டான விஷயத்த போடணும், ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும். எப்போ யாருமே எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல இருந்து வந்துருச்சு அப்படின்னா உடனே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறது. அதனால தான் நம்ம சபரிமலை சிவர்கள் சந்தி எப்பவுமே என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் பயணிப்போம். நம்ம என்ன விஷயம் சொன்னாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு விஷயம் இருக்கும். இது மாதிரி அறிவிப்புகள் சொல்லணுனாலே அதிகாரத்தை உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருக்கவங்க யாரோ அவங்ககிட்ட கேட்டு அவங்க மூலமாக தகவல் சேகரித்து தான் நம்ம சன்னதியில் பதிவிடுவோம். ஸோ தயவு செய்து உண்மைகளை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தவறான விஷயங்களை எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. இப்போ அது மென்மேலும் உங்களுக்கு நிறைய கர்ம வினைகளை தான் கொண்டு சேர்க்குமா. இப்போ இந்த வார்த்தை கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அதான் உண்மை பகவானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ எதனாலன்றது உங்களுக்கு புரியும். நம்ம நல்லது செய்கிறோன்னு நினச்சி அது மூலமாக யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் சாரும். சரிங்களா பகவானே. சரி, நல்லது ஐயப்பா. இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம்.